கோவையில் கடத்தப்பட்ட இளம்பெண்ணை மீட்க என்ன நடவடிக்கை என கேள்வி எழுப்பியுள்ள அன்புமணி, முதலமைச்சர் வீரவசனம் பேசுவதெல்லாம் யாருக்கும் பயன் இல்லை என விமர்சித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதள பதிவில் கோவையில் கடத்தப்பட்ட இளம்பெண்ணை மீட்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் வீரவசனம் பேசுவதால் யாருக்கும் பயனில்லை எனவும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கோவை இருகூர் பகுதியில் இளம்பெண் ஒருவர் மகிழுந்தில் கடத்தப்பட்டதாக செய்தியில் வெளியாகி இருப்பதும், அப்பெண் காருக்குள் இருந்தவாறு அலரும் காட்சிகள் அடங்கிய காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவதும் அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தில் அரசும் காவல்துறையும் தீவிரம் காட்டாமல் அலட்சியமாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். பெண் கடத்தப்பட்டது தொடர்பான விவகாரத்தில் உண்மை நிலையை மக்களுக்கு தெரிவிக்கவும், பெண் கடத்தப்பட்டிருந்தால் அவரை மீட்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை கோவையில் எந்த பெண்ணும் கடத்தப்பட்டதாக புகார் வரவில்லை என்று பொறுப்பு கூறியுள்ளது என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இருகூர் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணை மகிழுந்தில் சிலர் கடத்தி சென்றதை பார்த்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அது குறித்து காவல்துறைக்கும் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இவ்வளவுக்கு பிறகு புகார் வரவில்லை என்று காவல்துறை கூறியுள்ளது என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து தடுக்கப்பட வேண்டிய குற்றமாக இருந்தாலும் அது குறித்து எவரேனும் புகார் அளித்தால் தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவல்துறைக்கு பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவல்களின் அடிப்படையில் செயல்பட்டு குற்றங்களை தடுக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இல்லையா எனவும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கோவையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவுதான் கல்லூரி மாணவி ஒருவரை 3 மனித மிருகங்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் எனவும், அதனால் ஏற்பட்ட அச்சம் எழுவதற்கு முன்பே தமிழகம் கேரளம் எல்லையான வாளையார் பகுதியில் இளம்பெண்ணை மிரட்டி பணம் நகைப்படுத்தியதாக கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த குற்றத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவரின் மகனுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது எனவும், கோவையில் அடுத்தடுத்து நடைபெறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மக்களிடம் பெரும் அச்சத்தை உருவாக்கி இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோ இந்த குற்றங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு தமக்கு இல்லை என்பதை போல இன்னொரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். திமுகவை எந்த கொம்பனாலும் தொடக்கூட முடியாது என்று வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கிறார் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.